ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் கடவுளுடைய கண்களுக்கு மிகவும் விலை மதிப்புள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அவருடைய நீதியையும் நியமங்களையும் நாம் கடைபிடிக்கின்ற பொழுது அவர் நமக்கு தேவையானது அனைத்தையும் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து இயேசு மிகவும் பிரியமானவர்களே, தவக்காலத்தினுடைய 3வது வாரத்தில் வருகின்ற புதன்கிழமை எல்லாம் இருக்கின்றோம். இன்றைய வாசக சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது இணை சட்டத்திலிருந்து முதல் வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே கடவுள் இஸ்ரவேல் மக்களை பார்த்து கூறுகிறார், நீங்கள் என்னுடைய நீதியின்படியும் நியமங்களின்படியும் வாழ வேண்டும். அப்படி நீங்கள் வாழ்கின்ற பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏனென்றால் நீங்கள் அழைத்த பொழுதெல்லாம் வருகின்ற கடவுளானாக இருக்கிறேன். எந்த இனத்திற்கு ஏற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதையும் தாண்டி கடவுள் சொல்லுகிறார், நீங்கள் பார்ப்பவை அனைத்தையும் உங்கள் உள்ளத்திற்குள் இருத்தி நீங்கள் அதை பற்றி சிந்திக்க வேண்டும். அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு அதை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இது வாழ்க்கையினுடைய அச்சாரம், வாழ்க்கையினுடைய பாடம். இதுதான் இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கை யாரோ ஒருவரிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டது. நம் பெற்றோரிடமிருந்து, நம் சகோதர சகோதரிகளிடமிருந்து, உற்றாரிடமிருந்து, உறவிடமிருந்து, இயற்கையிடமிருந்து, பறவைகளிடமிருந்து, விலங்குகளிடமிருந்து பலவற்றை நாம் கற்றுக்கொள்கிறோம். கற்றுக்கொண்டதை நாம் பாடமாக நம்முடைய வாழ்விலே நாம் அதை செயல்படுத்துகிறோம். அதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற மக்களாக வாழ வேண்டும். அவற்றை மனதில் இருத்தி தான் அவற்றை சொல்லிக் கொடுக்கிறோம். கடவுள் இதைதான் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நீங்கள் நல்லது ஒன்றை கற்றுக்கொண்டீர்கள் என்றால் அதை உங்கள் உள்ளத்திற்குள் இருத்தி கொள்ளுங்கள். அதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவியுங்கள் என்று நம் ஆண்டவர் இத்தனை காலமாக நம்மை காத்து வழிநடத்தி பேணி பாதுகாத்து வருகிறார். இந்த உண்மையை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உறக்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவருடைய நீதியையும் நியமங்களையும் நீங்கள் கடைபிடித்ததால் தான் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை முதல் வாசகம் நமக்கு தெளிவர் எடுத்து கூறுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகம் மத்திய நற்செய்தியிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் சட்டத்தை அழிக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்கள், இல்லை, அவற்றை பாதுகாக்கவே வந்தேன் என்று சொல்லுகிறார். அவற்றை நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லுகிறார். எந்த அளவுக்கு என்றால், அவர் 10 கட்டளையை 2 கட்டளையாக சுருக்கி கொடுத்தார். ஆனால் அவர் சட்டங்களை அவர் அழிக்கவில்லை. அதை இன்னும் சுலபமாக நாம் அதை பயன்படுத்துவதற்கு நமக்கு வழி கொடுத்தார். மனிதனுக்காகத்தான் சட்டம், சட்டத்திற்காக மனிதன் அல்ல என்பதை இயேசு கிறிஸ்து இங்கே மிக தெளிவாக கூறுகிறார். அதிலே ஒரு புள்ளியோ ஒரு எழுத்தோ மாறாது, அது நிறைவேறும் என்பதாக என்று சொல்லி இருக்கிறார். ஆக இந்த திருச்சட்டங்கள் யாவும் கடவுளை